இப்பொழுது யாருக்கெல்லாம் அவர்கள் பணி இல்லை என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து அவர்களுடைய வயது, கல்வி தகுதி போன்ற விஷயங்களை சரிபார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதாக ஆணையர் சொல்லியிருக்கிறார். நிச்சயம் செய்வார் என்று நம்புகிறோம். அப்படி செய்யவில்லை என்றால் நிச்சயம் கழகத் தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவினை பெற்று அவர்களுடைய அனுமதியினை பெற்று இத்தொழிலாளர்களுக்காக திமுக என்றும் துணை நிற்கும் எல்லா வகையிலும். வெயில்ல கஷ்டப்படாத கஷ்டம் 7 நாளா படுற உட்கார முடியல. ஒரு பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. அரசியல் புரிதல் இல்லாத லூசானதெல்லாம் வந்து திசை திருப்பி போயிட்டு இருக்காங்க. நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியிடம் செய்யப்பட்டிருந்த இந்த தூய்மை பணியாளர்களை கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியோடு இனி உங்களுக்கு பணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும், இதனால அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்ற கோரிக்கையோட அவர்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்றத அவர்களிடமே நேரடியாக சந்திச்சு கேட்கலாம் வாங்க. 5 நாளா போராடுறீங்க, அரசுல இருந்து என்ன முடிவை எதிர்பார்க்குறீங்க நீங்க? எங்களுக்கு பர்மிட் ஆர்டர் வேணும், அது மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேறு ஐயாவோட இன்னைக்கு இறந்த நாள், எங்களுக்கு எதுனா சந்தோஷமான செய்தி ஒன்று சொன்னால் நல்லா இருக்கும். நாங்கள் வெயிலில் கஷ்டப்படாத கஷ்டம் 7 நாளாக படுறோம். உட்கார முடியல. ஒரு பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு முடியாமல், உடம்பெல்லாம் முடியாமல் உக்காந்துருக்கோம். நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுக்கு பர்மிட் ஆர்டர் கொடுக்க சொல்லி தான் கேட்குறோம். வெறும் ஒன்றும் கேட்கல. 15 வருஷமாக வேலை செஞ்சோம். அதுக்காக எங்களுக்காக நீங்கள் கான்ட்ராக்டில் விட்டால் நாங்கள் எப்படி போவோம்? எங்களுக்காக நாங்கள் இது ஒரு வேலை செஞ்சால் நல்லா இருக்கும். ஏற்கனவே இதற்கு முன்னாடி 2021ஆம் ஆண்டு முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பேசியிருந்தார். இப்போ ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? அரசாங்கத்துல கான்ட்ராக்டே ஒரு மோசமான விஷயம் தான். அதை அந்த சம்பளத்தை கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குறதுக்கும் கான்ட்ராக்ட் கிட்ட இருந்து வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கான்ட்ராக்ட் தானே அப்படின்னு சொல்றதுல இந்த யார் கான்ட்ராக்டர், யார் பிரின்சிபல் எம்ப்ளாயி, அப்படி முதன்மையான முதலாளி எனக்கு யாரு அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப கவர்மெண்ட்னா அது வேற மாதிரி, ஒரு பிரைவேட்னா வேற மாதிரி. உதாரணத்துக்கு சம்பளம் முதல்ல குறையுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இப்பயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க கான்ட்ராக்ட்காரங்க. இள வயசா இருக்கணும், நல்லா வேலை செய்யணும், ஸ்ட்ரென்த் இதுவா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் நாங்கள் வேலை எடுப்போம், எனர்ஜெட்டிக்கா இருக்கிறவங்க எடுப்போம், அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எப்போ வேணா இப்போ இன்னைக்கு பிடிக்கல, அவங்க சொல்ற வேற கண்டிஷன்ஸுக்கெல்லாம் பிடிக்கலன்னா நீங்க உடனே அவங்கள பணி நீக்க செஞ்சிருவாங்க. இதை மிரட்டிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கான்ட்ராக்ட்னாலே ஏதாவது நான் சொல்றது நீ கேட்கலன்னா உடனே நான் வேலையை விட்டு நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பெரும்பாலான பெண்களாக இருக்கிறார்கள். பணியிடத்தில் பாதுகாப்பு, வாய் மூலமா வர்பல் அபியூஸ் இருக்கு, செக்ஷுவல் அபியூஸ் இருக்கு, பலவிதமான பிரச்சனைகள் வரும். அதனாலதான் நாங்க இதை தனியார் என்பது வேண்டாம் என்று சொல்கின்றோம். திசை திருப்பி போயிட்டு இருக்காங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன? இத்தனை நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நாங்கள் கடந்த 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பணி பாதுகாப்பு இல்லை, ஒரு இஎஸ்ஐ பிஎஃப் இல்லை, நிரந்தரம் படுத்தணும்னு சொல்லி போராட்டிருக்கோம். கொரோனா காலத்திலையும் மழை காலத்திலையும் பேரிட காலத்திலையும் எங்களை முன்கள பணியாளர் பாரத பிரதமர் அவர்களே எங்களை மாலை போட்டு மலர் தூவி மரியாதை பண்ணாரு. இவங்க இப்போ எங்களை வேண்டாம்னு சொல்லி 30/7/2025 குப்பை மாதிரி வெளியே போட்டுருக்காங்க. முன்னாடி அவர் வாக்கு கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு நினைக்கிறீங்களா இது வரைக்கும்? ஆமா, இது வரைக்கும் அவர் நிறைவேற்றிருவாரு. இந்த ஆட்சி முடிறதுக்குள்ள நிறைவேற்றிருவாருன்னு தான் நாங்க கம்முன்னு இருந்தோம். இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு இந்த மாசம் 31ஆம் தேதி நாளிலிருந்து உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லவே தான் நாங்க முதல்ல நீங்க கேக்குறீங்க, ஏங்கம்மா முதல்ல நீங்க முயற்சி எடுக்கலன்னா? இத்தனை நாளா செஞ்சது எங்களுக்கு கண்டிப்பா ஐயா செஞ்சிருவாருன்ற நம்பிக்கையில தான் நாங்க இருந்தோம். திடீர்னு 31ஆம் தேதி உங்களுக்கு வேலை இல்லை, போனா கான்ட்ராக்ட் தான் போகணும், இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லவே தான் நாங்கள் இந்த 7 நாளாக இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு இங்கே உட்காந்துருக்கோம். நாங்கள் யாரையும் ஒரு கஷ்டப்படுத்தல. புள்ள குட்டி வெயில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தொல்லையை விட்டுட்டு இந்த இடத்துல நாங்கள் உக்காந்துருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். இந்த மக்களுக்கோசரம் ஐயா பார்த்துட்டு எதுனா ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்.
சென்னை கார்பரேஷன் கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு மேல இருக்கிற கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், உலகத்திலே பெரிய கார்பரேஷன் சொல்லிக்கிறீங்க. இதுல இத்தனை அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு நீங்க போயிட்டே இருக்கீங்க. அப்பொழுது தூய்மை பணியாளர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாயிட்டே இருக்கு. அந்த வேலை என்பது இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கிளீன் பண்ணுவாங்க, நாளைக்கு கிளீன் பண்ண வேண்டாமா? அப்ப அந்த பணி என்பது நிரந்தர பணியாக இருக்கின்றது. அப்ப அந்த பணிக்கு ஏற்கப்படுகின்ற வேலை ஆட்கள் என்கிறவர் தொழிலாளர் என்பவர்கள் நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நார்மலான எதிர்பார்ப்பு. அதுதான் சட்டமும் சொல்கிறது. ஆனா அதை இவங்க நிறைவேற்றல. ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆகுது, இவ்வளவு நாளும் நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறீங்களா? கண்டிப்பா எடுப்பாருன்னு அவரை நம்பி நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா எடுப்பாரு. நாங்க நல்ல முடிவோட தான் இங்க இருந்து போவோம்னு நாங்க இருக்கிறோம். அப்படியே இல்ல அவருக்கு மனசு இறங்கலன்னா எங்க உயிர் எத்தனை உயிர் போதோ போட்டு இதே இடத்துல போட்டோன்னு தான் உட்காந்து இருக்கிறோம். ஏன் பணி நிரந்தரம் பண்றதுக்கு என்ன தயக்கம் அரசு? சார் அவங்க திராவிட மாடல் அரசு, விடியல் அரசு எங்களுக்கு விடியவே இல்லையா சார் இது வரைக்கும். அந்த கலைஞர் இருக்கும்போது எல்லாமே செஞ்சாரு, எல்லாமே வந்து சேர்ந்துட்டு இருந்தது. இந்த 4.5 வருஷம் ஆட்சியில் என்ன நடந்துருக்கு? முதல்வரோ துணை முதல்வரோ கேட்குதா இல்லையா, கேட்கலையா, கேட்குற மாதிரி நடிக்கிறாங்களான்னு கூட தெரியல சார். இந்த கூட்டணி கட்சிகளும் போய் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து நம்ம திசை திருப்பிட்டு இருக்காங்க. போராட்டத்தை திசை திருப்புறாங்கன்னு சொல்றீங்களா? போராட்டத்தெல்லாம் திசை திருப்பல, நம்ம மூளை செலவு செய்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இப்போ பேசுனாங்கல்ல அவங்க தான், அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லை என்ன சொல்றாங்க? என்ன சொல்கிறாங்க? நம்ம கூட்டணி பேச முடியாது, அவங்களோட கொள்கை அதுதான், நாங்கள் எல்லாத்துக்கும் பேச முடியாதுன்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு முதலமைச்சராக இருக்கிறவர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், இவங்க போராடும் போது வந்து பார்த்து நான் ஆட்சிக்கு வந்தா பர்மனன்ட் பண்றேன்னு சொன்னவர் அவர் தானே. அப்ப பர்மனன்ட் பண்ண வேண்டியதானே. இப்ப உத்தரவாதம் கொடுத்தாரு. அது மட்டும் அல்லாமல் தேர்தல் அறிக்கையிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு 153வது பாயிண்ட்ல வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு ஸ்டாண்டு, ஆளுங்கட்சியா வந்தவொடனே இன்னொரு ஸ்டாண்டு என்பது ஏற்புடையதல்ல. அப்பொழுது வந்து மீண்டும் எலெக்ஷன் வருகிறது. மக்கள் வந்து என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க? உங்களுக்கு தேவைன்னா ஒரு மாதிரி பேசுவீங்க, வார்த்தைகளை மாத்தி பேசி கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரி பேசுவது என்பது தொழிலாளர் விரோதமா இருக்கிறது அப்படி சொல்வது வந்து சமூக நீதி பேசுகின்ற ஒரு திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு ஏற்புடையது அல்ல. இவங்கெல்லாம் வந்து கீழே அடிமட்ட வேலை செய்யறதா சொல்றீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க இல்லைன்னா, ஒரு நாள் இல்லைன்னா சென்னை நாரி போயிடும். சோ அப்படி இருக்கின்ற முக்கியமான பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும். திமுக தேர்தல் வாக்கு கொடுத்தது போல் இவர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இந்த 5-6 ஜோன் மட்டுமல்ல, எல்லா ஜோன்ல இருக்கிறவங்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். இதுதான் வந்து சரியான கோரிக்கையா இருக்கும். மாறாக கான்ட்ராக்ட்ல போயிடுங்க, அவங்கள்ட்ட நாங்க வந்து எல்லாமே அவங்களும் செய்வாங்க அப்படின்னு சொல்வது ஏற்புடையதல்ல. இஎஸ்ஐ, பிஎஃப் போன்ற பெனிஃபிட் எல்லாமே வந்து அரசாங்கமே கொடுக்கலாம். இதற்காக நீங்க வந்து கான்ட்ராக்ட்ல போய் கான்ட்ராக்ட் மூலம் தலை சுத்தி முகத்தோடணுன்ற அவசியமே கிடையாது. நேரடியா முதல்வர்கிட்ட அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எங்க அண்ணன் பாரதி அண்ணன் உழைப்போர் உரிமை சங்கத்தில் நீதிமன்றத்தை நம்பி அண்ணல் அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை வச்சுட்டு எங்களுக்கு நீதிமன்றத்துக்காக போராடி எங்களுக்கு பெற்றுக் கொடுத்துக்கிறார் சம்பளம். அதே மாதிரி எங்களுக்கு பணி நிரந்தரமும் பண்ணி கொடுக்குறேன்றார். சட்ட புத்தகத்தை வச்சு எந்த ஒரு அரசியல் பின்பலமும் இல்லாம இந்த மக்களை, இந்த ஊழியர்களை நம்பி அண்ணன் கு பாரதி அவர்கள் தலைமையில் 6 நாள் பெண்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க. அதன் வழியாக தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்ததால இந்த கார்பரேஷன் என்ன பண்ணாங்க, எங்களை சுத்தமாக வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் கு பாரதி அண்ணன் எங்களை தேர் மாதிரி என்னை கை பிடிச்சிட்டு வலிச்சிட்டு போறாரு. நாங்கள் அவங்க பின்னாடி தான் போனோம். எந்த அரசியல் பின்பலமும் இல்லை. தனி மனிதன் புரியுங்க, LUTCC சரிங்களா, உழைப்போர் உழைமை இயக்க சங்கத்தில் நாங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம். 2500 பேர்கிட்ட, மண்டலம் 5, மண்டலம் 6. இதற்கு நல்ல தீர்வு காணும் நம்ம ஆணையரும் அவர்களும் துணை முதலமைச்சரும் முதல்வரும். துணை முதல்வர் அவர்கள் வந்து இன்னும் பார்க்கல, யாரும் அமைச்சர்களும் இன்னும் சீரியஸா இதை எடுத்துக்கலையா? இல்ல, எங்களுக்கு வந்து அவர் வந்து பார்க்கணும், இவர் வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் போதுமானது. அவங்க இந்த மாதிரி அங்க ஒரு ஆர்டர் போட்டுட்டு அதை டிவியில சொன்னா போற, அடுத்த நிமிஷம் இவங்க வந்துட்டு இந்த போராட்டத்தை கைவிட்டு அவங்க பணிக்கு செல்ற இதுல தான் இருப்பாங்க. கூட்டணி கட்சிகள் வந்து கொடுக்குற அழுத்தத்தை ஏன் திமுக அரசு புறந்தள்ளதா? இல்ல, இப்ப கூட்டணி கட்சிகள் சொன்னா கேக்குறாங்களா, அவங்க சொல்றா கேக்குறாங்க, இவங்க சொன்னா கேக்குறாங்களா? கிடையாது. இது அவங்களோட கொள்கையை அவங்களே அறிவிச்சிருக்காங்க. இவங்க தானே திராவிட மாடல் சொல்றாங்க, இவங்க தானே சமூக நீதினு சொல்றாங்க, இவங்க தானே எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்கிறார்கள். அப்ப இவங்களுடைய போராட்டத்தில் இருக்கிற நியாயத்தை வந்து அவங்க ஏற்கனவே உணர்ந்து நாங்க வந்தா பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னவர் தான் முதல்வர். அப்ப கூட்டணி கட்சிக்காரங்க சொல்லிதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உடனே உடனே செய்ய வேண்டியது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கம்யூனிஸ்ட், நான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கேன். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எப்பவுமே பொது உடைமைக்காரர்கள், எப்பவுமே தொழிலாளர்களுக்காக நிக்கிறோம்.
அப்ப எங்களுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது நாங்க வந்து எந்த கூட்டணியில இருந்தாலும், எந்த கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தேர்தல் வந்தாலும் வராவிட்டாலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தொழிலாளர்களுக்காக இருக்கின்ற கட்சி. தொழிலாளர்களுக்கு எங்க அநியாயம் நடந்தாலும் அங்க போய் நிற்போம். அதெல்லாம் தெரியும். அது வந்து அதுக்காக வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் சொன்னதுக்காக வேண்டாம் அவர் செய்ய வேண்டும். மாண்பு முதல்வர் அவர்கள் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய கொள்கையாக அவர் எதை அறிவித்திருக்கிறார்களோ அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அவர் சொன்ன, அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முதல்வர் அவர்கள்கிட்ட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கும்? ஐயா, உங்க பின்னாடி மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க, கை விட்டுறாதீங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் நாங்க கேட்கறோம். நாங்க உங்க சீட்டை கேட்கல, உங்க பணத்தை கேட்கல, எந்த பொருளும் கேட்கல. எங்க வேலையை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க, நாங்க உங்களை தெய்வமா போட்டுருவோம். வேலை இன்னைக்கு அந்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கா? மாண்பு கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் கூட அவர் வந்து இவங்களுக்கு பணி நிரந்தரம் தான் வழங்கியிருப்பார்கள். ஏற்கனவே அதை செய்திருக்கிறார்கள். மிகவும் வருத்தமான விஷயம் என்னன்னா 2010ஆம் ஆண்டு மாண்பு கலைஞர் அவர்கள் போட்ட அந்த உத்தரவு அன்னைக்கும் நிறைவேற்றப்படவில்லை, இன்னைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே அவருக்கு பின்னால் வருகிறவர்கள், கலைஞர் பெயரை சொல்லி ஆட்சி செய்பவர்கள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய உத்தரவுகளே நிறைவேற்றாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஏங்க போயிட்டு வர மேயருக்கு தெரிய வேணாமா? அவங்க வீட்டு குப்பையை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிய வேணாமா மேயருக்கு? பொம்மை முதலமைச்சர் மாதிரி பொம்மை மேயர் எப்படி எல்லாத்தையும் தனியார் மயமாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ, மேயரையும் தனியார் மயமாக்க வேண்டும், முதல்வரையும் தனியார் மயமாக்க வேண்டும். அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும். செயலற்ற அரசு, செயல்படாத அரசு. அப்புறம் அது இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? மக்கள் தயாராகி விட்டார்கள். அதிமுக எல்லாத்தையுமே கரெக்டான இது வந்து நம்மளுடைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க, தேர்தல் வாக்குறுதி. மக்கள் வந்து அது உள்ளே என்ட்ராகல. உண்மையிலேயே யாரும் இதெல்லாம் குறைக்கல, சம்பளத்தெல்லாம் குறைக்கல. நிரந்தர பணி தாங்க, யாரையும் நிரந்தர பணி தான் அவங்களுக்கு இருந்தது. யாரையும் வேலையிலேருந்து எடுக்கல. தனியார் மயமாக்க ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருந்தா கூட அதுக்குள்ள ஆட்சி மாறி போச்சு, 21 மாறி போச்சு. அதனால் யாருமே வந்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தில் கை வைக்கலாம். இந்த அரசு அடிமடியில் கை வச்சிருக்கு, அதற்கு பதில் சொல்லணும். தூய்மை பணியாளர்கள் எல்லாருக்கும் அரசு நிரந்தர பணி வழங்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.